நம்ம ஹீரோ விக்ரம் மாயாவை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவ சாதாரணமா பேசுவான்னு எனக்கு தோணல. தான் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருவா. மாயா, நீ எதெல்லாம் பண்ண, என்னால அதை நம்பவே முடியலன்னு நம்ம ஹீரோ விக்ரம் பேச ஆரம்பிப்பாரு. ஆமா விக்ரம், இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான். அதுக்கு காரணம் நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண. நான் உன்னை அடையணும்னா அதுக்கு தடையா இருக்கிறது உன் பொண்டாட்டி இனியா. அவ கதையை முடிச்சுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல இனியா எனக்கு மட்டும் தடையா இல்ல, உன் குடும்பத்துக்கு ஒரு தடையா தான் இருக்காளாமே, நான் கேள்விப்பட்டேன். அதான் அவ கதையை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துடலான்னு திட்டம் போட்டேன். ஆனா ஏன் கேட்ட நேரம் நான் உங்ககிட்டயே மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு மாயா பேசதான் நம்ம ஹீரோ விக்ரமுக்கு விபரீதம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க போறாரு. நம்ம ஹீரோ விக்ரம் தரமா மாயாவை கவனிக்க போறாரு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவ பேசுறத கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. தொடக்கத்துல பேசும்போது நம்ம ஹீரோ விக்ரம் நிச்சயம் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அவளை கன்வின்ஸ் பண்ணியே அவள்கிட்ட இருந்து உண்மையை வாங்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனா மாயா அதுக்கெல்லாம் சலைச்சவெல்லாம் என்னதான் நைந்து பேசினாலும் அவகிட்ட அந்த பருப்பெல்லாம் வேகாதுன்னு விக்ரம் போக தான் தெரிஞ்சுக்க போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட சுயரூபத்தை காட்டாம அவளால இருக்கவே முடியாது. இதெல்லாம் நான் ஏன் பண்ணன்றதையும் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்றதையும் ரொம்ப வெளிப்படையா உடைச்சுதான் பேசுவா. அதுலயும் நம்ம ஹீரோ விக்ரம் அடைகிறதுக்கு காரணமா இருக்கிறது இனியாதான் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனையோட ஆழத்தை நம்ம ஹீரோ விக்ரம் புரிஞ்சுக்க போறாரு. வெளிப்படையா சொல்லணும்னா, எனக்கு நீ வேணும் விக்ரம், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பேன். அதுக்கு தடையா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்க கதையை முடிக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். சிவனாண்டியா இருந்தாலும் சரிதான், காசியா இருந்தாலும் சரிதான், உன் பொண்டாட்டி இனியாவா இருந்தாலும் சரிதான், இல்ல உங்க அப்பா நல்ல சிவமா இருந்தாலும் சரிதான், யாருடைய கதையை முடிக்கிறதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன்னு நம்ம ஹீரோவை ஒரு இன்ஸ்பெக்டரும் கூட மதிக்காம மிரட்டவே ஆரம்பிப்பா. இவளை ரொம்பவும் சாதாரணமா நம்ம இடம் போட்டுட்டோம், நாம நினைச்சதை விட இவ ரொம்ப பயங்கரமானவளா இருக்கிறா, வழியா இவளை பேச விடாம ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ விக்ரம் முடிவுக்கு வருவாரு. ஆனா நம்ம எதிர்பார்க்காத வகையில மாயாவுக்கு யாரோ ஒரு நபர் உதவி செய்ய போறாங்க. அது நேரடியாகவா இல்ல மறைமுகமாகவா இல்ல நம்ம கதையில புதுசா யாராவது ஒரு அப்பியரன்ஸ் வரப்போகுதா, எதுவா இருந்தாலும் சரி நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட இருந்து உண்மைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மாயா தப்பிச்சிட்டானா மறுபடியும் மாயாவை பிடிக்கிறதுன்றது முடியாத ஒரு காரியம். ஆனா விக்ரமுக்கு இனியாவுக்கும் ஏற்படுத்த போற பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பா. எந்த வகையிலையும் அதை மட்டும் நிறுத்தவே மாட்டா. மாயா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மாயா தப்பிக்க வாய்ப்பே கிடையாது நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மாயா மட்டும் தப்பிச்சு அதன் பிறகு விக்ரமுக்கு இனியாவுக்கும் அவ ஏற்படுத்த போற பிரச்சனைகள் ரொம்பவும் பயங்கரமானதா இருக்கும். இதுல வேற விஷப்பாம்பு சிவம் சமீபத்துல நம்ம ஹீரோ விக்ரம் கிட்டையும் இனியா கிட்டையும் பலமா வேற அவமானப்பட்டுட்டாரு. அதுக்கு காரணம் தான் புள்ள இல்ல, அவ தான் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வழக்கம் போல இனியா மேலதான் குற்றம் சாட்ட போறாரு. இத மாயா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு விஷப்பாம்பு சிவத்தை இனியாவுக்கு எதிராகவும் விக்ரமுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு அவரை சீனுக்குள்ள கொண்டு வந்துட்டு மாயா தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.